ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான எம்மியான பாஸ்தா ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக பாஸ்தா சாஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். பட் இன்றைக்கி நம்ம சாஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் சூப்பராக சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம பாஸ்தா பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம பாஸ்தா சேர்த்தோம் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். அதே சமயத்தில் நீங்கள் பாஸ்தா வேக வைக்கிறப்பவே அதோட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஒட்டாமல் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. பாஸ்தாவுக்கு வைக்கிற தண்ணியோட அளவும் கொஞ்சம் நம்ம அதிகமாக வச்சோம் அப்படின்னாலே பாஸ்தா ஒட்டாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தா சூப்பராக நல்லா பாயில் ஆகி நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பாஸ்தா நம்ம அப்படியே அதிலேருந்து எடுத்துடலாம். உங்களுக்கு மேபி பாஸ்தா ஒட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பாஸ்தாவை நல்லா இருத்துட்டு நல்லா டேப் வாட்டரில் காமிச்சிங்க அப்படின்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்துடும். இப்போ நம்ம ஃபுல்லாக பாஸ்தாவை இதிலேருந்து எடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் பாஸ்தா ஒன்றோடு ஒன்று சூப்பராக ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு சாஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சாஸுக்கு நான் 2 பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறேன். நம்ம இந்த மாதிரி வேக வச்சு தக்காளி சேர்க்குறப்போ சாஸ் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு வராது. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வெடித்து வந்துருச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம ஆறுனதுக்கப்புறம் உளிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துக்கிறேன். அப்போ கலர் வரும் அப்படிங்கிறதுக்காக. உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நார்மலான மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறப்போ நம்ம மசாலாவில் சேர்க்குறப்போ சூப்பரான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா நைஸாக மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம பாஸ்தா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் பொடியாக நறுக்கின பூண்டு அதை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸில் ஒரு 3 பூண்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். பூண்டு கொஞ்சம் 2 நிமிஷம் வட்டோம்னாலே கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சிடும். ஸோ பூண்டு வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதையும் இந்த மாதிரி நல்லா சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் போதும், அதுதான் கரெக்டாக இருக்கும். நிறைய வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா இதுக்கு நல்லா இருக்காது. ஸோ பொடியாக இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வதங்கினாலே போதும். நல்லா குழஞ்சி வேகணும் வதங்கணும் அப்படின்னு இல்லை. ஸோ லைட்டாக நம்ம ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் வதங்கினதும் இது கூடவே பொடியாக நறுக்கின இந்த கேரட் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் எல்லாமே சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிட்டோம் பாஸ்தாவில் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் ஒரு பாதி கேரட் நான் இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். இப்போ கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கேரட் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின கேப்சிகம் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். கேப்சிகம் நம்ம முதலே போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே அது குழஞ்சிடும். அப்படிங்கிறதுனால கடைசியாக எல்லாத்தையும் வதக்கிட்டு சின்னதாக கட் பண்ணி அதையும் அந்த கேப்சிகத்தையுமே இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. ஆனால் மசியெல்லாம் உங்களுக்கு பார்க்குறப்போ தெரியும் முழுசாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் பாஸ்தா நம்ம சாப்பிட்றப்பவும் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா அதை தக்காளியை இதோடு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காய் மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் செய்கிறப்போ சாஸ் சேர்க்கலை அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியவே தெரியாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மளோட டேஸ்ட்டுமே. மசாலாவோட பாஸ்தா எல்லாமே நல்லா சேர்ந்து ஒன்றா கோட் ஆகுறது மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கலந்து விடுறப்போ ஸ்டவ் சிம்மில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொறுமையாக கலந்து விடுறப்போ மசாலா எல்லா பாஸ்தாவோடையும் நல்லா மிக்ஸ் ஆகி சாப்பிட்றப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக நல்லா கலந்து விட்டுட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை இருக்குல்ல அதை கடைசியாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபைனலாக நான் இதில் சீஸ் சேர்த்துக்க போகிறேன். குழந்தைங்களுக்கு பொதுவாகவே சீஸ் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ என்கிட்ட ஷீட்ஸ் சீஸ் தான் இருந்துச்சு. நான் அதை சேர்த்துக்கிறேன். சின்ன சின்னதாக பிச்சு போட்டு இதில் சேர்த்துக்க போகிறேன். உங்ககிட்ட மொசரலா சீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஸோ சீஸ் எல்லாம் பொடியாக இந்த மாதிரி
பிச்சு போட்டுட்டு எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விடுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான எம்மியான பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான எம்மியான வெஜிடபிள்லாம் சேர்த்து ஹெல்த்தியான சாஸ் எல்லாம் சேர்க்காத நம்மளோட சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி என்னோட சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.